Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு வீடியோல கரண்டே ஆம்லேட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் போடுற நார்மலான ஆம்லேட்டை விட இந்த ஆம்லேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் தான் பொதுவாக நம்ம கரண்டே ஆம்லேட் வந்து வாங்குவோம். இன்னைக்கு அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோவில் கரண்டே ஆம்லேட். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம நல்லெண்ணெயில் செய்கிறதுனால ஆம்லேட் வந்து ரொம்ப மணமாக இருக்கும். அது கூடவேவும் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 2 மிளகாயை இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம பொதுவாக வந்து நல்லா வதக்கிட்டு முட்டை கூட சேர்க்குறப்ப வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தை. வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால வந்து சீக்கிரமாகவே வந்து வெங்காயம் வதங்கிடும். நல்லா சின்னதாக வெட்டிக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். இன்னைக்கு நான் 3 பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கிறேன். நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி மிளகாயையும் ரொம்ப பொடியாக வெட்டிக்கோங்க. அப்போதான் வந்து ரொம்ப கடிபடாது. இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க. சீக்கிரமாக வதக்கிடலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கணும். இது நல்லா வந்து பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் வந்து நீங்கள் வதக்கிக்கிடணும். இப்படி வதக்கிட்டு நம்ம சேர்க்கறதுனால ஆம்லேட் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இது சரியான பதம். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இன்னைக்கு நான் 3 முட்டை வந்து சேர்த்துருக்கேன். 3 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. எப்பயும் நம்ம முட்டை சேர்த்து செய்யக்கூடிய எந்த விதமான ரெசிபி இருந்தாலும் தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் மஞ்சள் இப்படிலாம் எதுவுமே வேற சேர்க்கல. இதை நல்லா ஒரு விஸ்கால பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு நம்ம ஆம்லேட் பண்றப்ப வந்து சாஃப்டா ஃப்ளஃபியா வரும் ஆம்லேட். இப்போ இது கூடவேவும் நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பொதுவாக வந்து வெங்காயத்தை நம்ம அப்படியே சேர்த்துட்டு ஆம்லேட் பண்ணுவோம். அதை விட நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சின்ன குழந்தைங்களும் வந்து அது ஒரு மாதிரி கிரன்ச்சியா இருக்காது. ஆம்லேட்டை வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு கரண்டியில வந்து ஆம்லேட்டா நம்ம ஊற்றணும். இப்போ ஆம்லேட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அந்த கரண்டி முழுக்க நல்லா எண்ணெய் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால ஆம்லேட் வந்து நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ இதை வந்து தேவையான அளவுக்கு வந்து அந்த கரண்டியில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. பொதுவாக எக்கு வந்து நம்ம பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கரண்டியால் நம்மளால் எடுத்து ஊற்ற முடியாது. அதனால அந்த பாத்திரத்தோடய அப்படியே ஊற்றிக்கோங்க. ஓரளவு நிதானமான அளவுக்கு ஊற்றிட்டு இந்த அளவுக்கு சுற்றி வந்து லேசாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா அதை திருப்பி போட்டுருங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டோம். இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்க 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்துடலாம். இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் கரண்டே ஆம்லேட். இப்போ இதே மாதிரி வந்து நம்ம கொஞ்சமாவும் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சிருந்த முட்டையை சேர்த்துட்டு ஆம்லேட் போட்டுக்கணும். ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. சுத்தி லேசா வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எட்ஜஸ் எல்லாமே வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னான்னா நல்லா ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை வதக்குனதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ஆம்லேட். அதாவது சின்ன குழந்தைங்க கூட வெங்காயம் போட்டிருந்தானே சாப்பிடுவாங்க. இப்போ பொதுவாக வந்து இந்த கரண்டி ஆம்லேட் வந்து நம்ம ஹோட்டல்ஸில் தான் சாப்பிடுவோம். இப்போ இந்த சமயங்களில் வந்து வெளியில் ரொம்ப பனி இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து சளி, இருமல் இப்படிலாம் ரொம்ப இருக்கும். அதனால வந்து நீங்கள் இந்த ஆம்லேட் வந்து ஒன்று போட்டு கொடுத்து குழந்தைங்கள சாப்பிட வச்சிங்கன்னு சொன்னான்னா பெரியவங்களுக்கும் சரி சின்ன குழந்தைங்களுக்கும் சரி சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ரெசிபியை இந்த தடவை உங்க கூட. கரண்டி ஆம்லேட் நான் 3 எக்கு போட்டிருந்தேன். 4 கரண்டி ஆம்லேட் கிடச்சிச்சு. டேஸ்ட் பண்ணிட்டேன் நானும். ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஆம்லேட் வந்து நீங்க சாதத்து கூட சாப்பிடலாம், இல்ல சப்பாத்தி கூட ஸ்டஃப் பண்ணி சாப்பிட முடியும். அப்படி இல்லாட்டி பிரெட் கூட வந்து சாண்ட்விச் மாதிரியும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலுமே வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். நம்ம நார்மலா ஆம்லேட் வந்து அப்படியே வெங்காயத்தை போட்டுட்டு செய்வோம். இது வந்து நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம சேர்க்கறதுனால என்னுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் போக மிளகு, முட்டை வந்து ரொம்ப நல்லது.
சளிக்கு இருமலுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.